தக்காளி இல்லாமல் சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் குருமா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாமா. அதுக்கு முதல்ல கொத்தமல்லி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, தேங்காய், காலிஃப்ளவர் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். என்னென்னு பார்த்துடலாம். இப்போ அரைக்க வேண்டிய பொருள்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல வெள்ளைப்பூடு தோலோடு சேர்த்துக்கலாம். தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய்கிட்ட இல்லை, நான் சேர்க்கல. கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃபைனாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். கூடவே கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இவ்வளோதான் மசாலா. இது நம்ம வாங்க அடுத்து பார்க்கலாம். அடுத்து பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துகிட்டு எண்ணெயிலெல்லாம் பொரிய விட்டதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கு பார்த்திங்களா, அதை நான் பேஸ்ட் நம்ம அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பச்சை மிளகா சேர்த்தா நீங்கள் காரத்துக்கு மிளகா அப்படி சேர்க்க தேவையில்ல. நான் பச்சை மிளகா சேர்க்கலை, அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகா அப்படி சேர்த்துருக்கேன். அதாவது குழம்பு மிளகா அப்படி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதித்ததுக்கப்புறமா காலிஃப்ளவர் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி நான் ஏற்கனவே சுடுதலில் போட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டால் சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடி. டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இடியப்பத்துக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் சாதத்துக்கு வச்சுருக்கேன். தேங்க்யூ வீவர்ஸ்.